அடுத்ததாக என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். அவர்கள் நான் பக்கத்திலிருந்து பார்த்துருக்கேன். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இந்த கடைசி 60 நாட்கள் தீபாவளி தொடங்கி புத்தாண்டு வரை என்ன நடக்கப் போகிறது? ஒன்றும் நடக்க வேண்டாம். நீங்கள் சிவனேன்னு இருந்தால் போதும். 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறப் போகிறார். 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் போது காதல் வருகிறது. காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். 7ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டில் நீங்கள் அப்படியே அழகாக கவிதையாக எழுத வேண்டியது தான். வெறும் லவ் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. மீதியெல்லாம் குரு பகவான் பார்த்துக்குவார். 7ஆம் இடத்தை குரு பகவான் கடைசியாக உங்கள் மனைவிக்கு ஐ லவ் யூ சொன்னது என்று மனதை தொட்டு நினச்சி பாருங்கள். நீங்கள் லவ் பண்ண மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப பிஸியாகவே எப்போ பார்த்தாலும் இந்த பாஸ் கூடயே சுற்றிட்டு இருக்கீங்க. இவரையே டெய்லி பார்த்தா உங்களுக்கு வாழ்க்கையில் விரக்தி ஏற்படும் முதல் காரணமே இதுதான். நீங்கள் இன்னிலிருந்தாவது லவ் பண்ண ஆரம்பிங்க. 7ஆம் இடத்தை குரு பகவான் வந்து உச்சம் பெறுகிறார். காதல் எண்ணங்கள் வருகிறது. பிரிந்து போன தம்பதிகள் சேருகிறீர்கள். வெளிநாட்டு யோகங்கள் வருகிறது. வெளிநாடு போகிறீங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை தான் பார்க்குறார். விருச்சிகத்துக்கு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் நம்பர் 2 நீங்கள் தான். உங்கள் உடம்பை பார்க்குறார். உடல் உறுதியாகிறது. இதுக்கு மேலே அவ்வளோதான் சார், இதுக்கு மேலாம் கஷ்டம் சார், வண்டி ஓடிடுச்சு இத்தனை வருஷம், இதுக்கு மேலாம் படுக்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியல சார், வெயில் நின்னா ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது சார், ஒன்றும் வராது. குரு பகவான் பார்த்தாச்சு, மீண்டும் இளமை திரும்புகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு சாங் இருக்குன்னா அது இந்த சாங்கு தான். இளமை திரும்புது தனனா. இளமை திரும்ப போகுது சார், எப்போ வேணால் திரும்பும். 60 வயசில் கூட இளமை திரும்பும். குரு பகவான் பார்த்தாச்சு, இனிமேல் உங்களுக்கு சூப்பர். ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஜிம்முக்கு போகிறீங்க, போடுங்க. ஜிம் ஷூட் எடுத்து போடுங்க, ஷூ போடுங்க, இன்றைக்கே ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இளமையாக போகிறீங்க. இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ சார் அதெல்லாம் ரைட்டு சார், பணம் வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா 1, 2 கூடிய சனி பகவானை குரு பார்க்கிறார். அப்போ கடன் அடைய போகிறது. 4, 11 கூடிய பாதகாதிபதி செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது தீராத வழக்குகள் தீரப்போகிறது. என்னென்ன வழக்கு இருக்கோ அந்த வழக்கெல்லாம் செட்டில் ஆகிடும். என் கம்பெனியில் சார் என் மேலே லீகல் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு நோட்டீஸும் கிடையாது, குரு பார்த்தாச்சு, எல்லாம் தள்ளுபடி, ஆள் தள்ளுபடி. குரு பகவான் கோர்ட்டில் எல்லாமே தள்ளுபடி தான். அதனால் மகர ராசிக்காரர்கள் இனிமையாவது வாழ தொடங்குங்கள். போதும் கம்பெனி பின்னாடி சுற்றுனது. இந்த 2 மாதம் நீங்கள் உங்களுடைய உடைந்து போன உங்கள் குடும்பத்தை ஒட்ட வைக்க முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் அதில் ஜெயிப்பீர்கள்.